அந்த தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டால் அந்த இழப்பீடு யார் கொடுப்பது? 72 வயதிற்கு மேல் இந்த புகாரை கொடுத்து ஒரு வருடத்திற்கு பிறகுதான் பதில் கிடைத்திருக்கிறது எனக்கு சாதகமாக சட்டப்படி. ஆனால் மீண்டும் மேலதிகாரியிடம் முதல் கொடுத்தால் 75வது வயதில் தான் கிடைக்கும். அப்பொழுது என்னுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் அவர்களுடைய ஆணம் ஒரே நாளில் வரும் என்பதால் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக காலதாமதப்படுத்த நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று கூறுவார்கள். எனவே காலதாமதப்படுத்திய காரணம் யார் அதிகமாக லஞ்சம் தருவார் என்பதற்குத்தான் காலதாமதப்படுத்திக் கொண்டார் என்பது மறுமுகமான சட்டம் கூறுகிறது. இது அப்படி இருக்கிறது. இந்த கையெழுத்து போட்டவர் ஏன் அவரும் கிடையாது, அவர் இந்த பரிந்துரைப்பவர். ஆனால் அவருடைய போர்த்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவருடைய முகம். இவர் தான் வீடியோ ஆதாரம் கொடுக்கிறார். எந்த ஒரு என்னுடைய வார்த்தையும் வேகாக இல்லை, சட்டப்படித்தான் கடிதமும் உள்ளது, வீடியோ ஆதாரம் கொடுத்துள்ளார்கள். மேலும் இதில் கையெழுத்து போட்டவர், சீல் வைக்க வேண்டும் என்று கையெழுத்து போட்டவர், அவர் பெயர் பிரகாஷ், அவர் பெயர் முருகேசன். அவர் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் தான் அந்த பில்டிங்குக்கு இருக்கும் அனைத்து ஊழியருக்கும் தலைவர். அவர்களுக்கு போய் கூறினேன், சார் இந்த மாதிரி நீங்கள் சீல் வைக்கணும், நீங்கள் தான் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. இப்போது லைசன்ஸு கொடுக்க போகிறதாக பிரகாஷ் சொல்லி உங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அதுக்கு நீங்கள் என்ன 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 கூறுங்கன்னு கேட்டார். அதற்கு அவர் எனது வீடியோ மூலியமாக கொடுத்ததையா, இது வேகாக ஆதார வாய்மொழியில் கூடுதல் வீடியோ மூலியமாக கொடுத்தது. ஆமாம், பிரகாஷ் என்னிடத்தில் டேபிளில் ஒரு கடிதம் வைத்துள்ளார், தாங்களுக்கு எந்த ஆவணமும் வேண்டாம், நீங்கள் லைசன்ஸ் கொடுங்கன்னு கொடுக்கார். இது சட்டப்படி குற்றம். அவர் கூறிய வீடியோவில் இது ஒரு குற்றம். நானே சீல் வைக்க வேண்டும் கொடுத்துவிட்டு நானே இதற்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் சொன்னால் இது கான்ட்ரடிக்ஷன் வருகிறது. எனவே நான் அவரை அழைத்து பஞ்சாயத்து செய்கிறேன் என்று இவர்தான் கூறினார். பொதுவாக அரசியலில் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருப்பவர் பஞ்சாயத்து என்ற ஒரு வார்த்தை அவர் வாயில் வந்தால் அதற்கே அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்க வேண்டும். அவர் வாயில் பஞ்சாயத்து அந்த வார்த்தையை வரக்கூடாது. விசாரிக்கிறேன், விசாரணை செய்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன் என்ற வாயில் வந்தால்தான் அந்த பதவிக்கு பொருத்தமான வார்த்தை. நான் தாங்களை அழைத்து பஞ்சாயத்துக்கு செய்கிறேன் என்று கூறிய பிறகு அவர் கூறியது வீடியோவில், சந்தேகத்தை செய்கிறேன், நான் கையெழுத்து போட்டால் அது குற்றமாயிரும், நான் கையெழுத்து போட்டு லைசன்ஸ் தேவையில்லை என்று கொடுத்தால் கையூட்டு வாங்கினா மாறி இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது கையூட்டல்ல. நான் கூறினேன், சார் லஞ்சம் வாங்கினார் மாதிரியில் லஞ்சத்துக்கே நீங்கள் ரசீது கொடுத்தா மாதிரி இருக்கும், எனவே இந்த குற்றத்தை செய்கிறீர் என்று கேட்டேன். ஆனால் அவர் கூறியது, நான் இதில் கொடுக்க மாட்டேன், அப்படியே நான் கொடுத்தால் 4 பேரிடத்தில் கேட்டுத்தான் கொடுப்பேன், அப்படியே நான் கொடுத்தால் இதை நீங்கள் அப்பீல் செய்யலாம் என்று கூறினார். லஞ்சம் வாங்கினால் குற்றம் என்று தெரிந்து வாங்குவேன், அதை அப்பீல் செய்யலாம் என்று கூறிய ஒரே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்தியாவிலே இவர் தான் இருக்க முடியும். பொதுவாகவே குற்றம் ஒரு அதிகாரி குற்றம் செய்தார் என்ற முகாந்திரம் தெரிவித்தால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு என்று சொன்னால் அவர் ஒரு நிமிடம் கூட இந்த படியில் இருக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறது. ஒரு நிமிடம் இருந்தால் அரசுக்கு இழுக்கு ஏற்படும் கூறியிருக்கிறது. ஆர்டிகல் 226 இந்த ரிட் ஆஃப் கோரண்டோம் அந்த கான்ஸ்டியூஷன் கூறியிருக்கிறது. ஒரு அதிகாரி தவறு செய்து நிரூபிக்கப்பட்டாலோ முகாந்திரம் இருந்தாலோ அவருக்கு பிஎஃப் கொடுக்காமல் அவர் ரிமூவல் த சர்வீஸை செய்யலாம், அவரை இன்னைக்கு ரிமூவலே செய்யலாம் என்று சட்டம் கூறியிருக்கிறது. இப்படி இது போக இதே முருகேசனுக்கு கொடுத்தேன். இந்த பிரகாஷ் அவர்கள் இதற்கு முன்னால் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்கினார். அந்த ப்ரொஃபஷனல் வாங்கினாலும் சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கான்னு கூறினார். அதற்கும் வீடியோ இருக்கிறது, சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளார் பிரகாஷ் என்று கூறினேன். அதற்கு வீடியோ இருக்கிறது. ஒரு கமிஷனர் அவர்கள் மேலும் அவர் என்னிடத்தில் கூறினால், இதில் நான் கையெழுத்து போட்டால் குற்றம், நான் கன்வெர்ட் ஐஏஎஸ் அதிகாரியாக நான் செல்லப் போகிறேன் என்னிடத்தில் கூறினார். அதுக்கும் வீடியோ இருக்கிறது. ஒரு பொதுவாக பிரகாஷ் அவர்கள் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்குவதில் குற்றம் புரிந்திருக்கிறார். ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னால் கார்ப்பரேஷன் ஆக்ட் பிரகாரம் எல்லா ஆக்டுக்கும் அது பொருந்தும். ஒன்று அக்ரிமெண்ட் கொடுக்க வேண்டும், இல்லை இபி கார்டு கொடுக்க வேண்டும், இல்லை பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய முழுமையான தொகை வரும். இவர் எதையுமே பார்க்காமல் இவர் இந்த பணத்தை வாங்கியிருக்கிறார் என்று இந்த முருகேசன் அசிஸ்டன்ட் கமிஷனர் எடுத்து வருங்காலத்தில் ஐஏஎஸ்ஆ வரும் அவரிடத்தில் கூறியிருக்கிறார். அவர் உண்மையிலே
லஞ்சத்தை தடுப்பதாலும் லஞ்சத்தை தடுக்க எண்ணம் இருந்தாலும் லஞ்சம் வாங்குவரை கண்டிக்க இறந்தாலும் லஞ்சம் நான் வாங்க மாட்டேன் என்று அப்படி வாங்குவராக இருந்தால் அவர் நியாயமாக பார்த்தால் அவர் இந்த குற்றத்தை கூறியவர் அவர் அழைத்து பொய்யா சட்டத்துக்கு புறமாக கழித்து நீங்கள் எப்படி என் டேபிள் வைத்தீர்கள், சட்டத்துக்கு புறமாக ஒரு டேபிளில் எப்படி என் கழித்து விட்டேன்னு அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்க வேண்டும், மெமோ கொடுத்துருக்க வேண்டும், சஸ்பென்ஷன் செய்வதற்கு பரிந்துரைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவர் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று கூறினாலும் லஞ்சம் வாங்குவதற்கு உதவியாக இருக்கிறார். மேலும் இவர் ஒரு திறமையான அதிகாரியாக இருந்தால் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்குவதற்கு பிரகாசத்தை கேட்டிருக்கிறோம். 1 மணி நேரத்தில் என்ன தொழிற்சாலையை அழைத்து செல்லுங்கள், தாங்கள் வாங்கின ப்ரொஃபஷனல் டாக்ஸ் சட்டப்படி வாங்கியிருக்கிறீர்களா இல்லை இல்லீகலாக வாங்கியிருக்கிறா என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதேபோல் இபி கார்டு, அக்ரிமெண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்றாவது கேட்டிருக்கணும். எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் லைசன்ஸ் தருகிறேன் என்று சொன்னால் இது லஞ்சத்துக்கு ரசீது கொடுத்தால் போர் இவருடைய உரையாடல் வீடியோவில் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய தமிழ்நாடு அரசை மீண்டும் மீண்டும் இந்த அரசே வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு ஏழைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற இந்த அரசாங்கம், இந்த அதிகாரிகள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு வந்து வருவாயை அரசாங்கத்துக்கு சரித்தன என்றால் இந்த 1000 ரூபாயை ஒரு 1500 ரூபாயாக கொடுக்கலாம். ஆனால் இந்த லஞ்சத்தையெல்லாம் எவல் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஓஎம்ஆரில் அதிகாரிகள் வீடு வாங்குவதும் அரசாங்கம் வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்குவதுமாக இருக்கிறது. இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு இத்தனை குற்றம் நடந்திருக்கும் இந்த அதிகாரிகள் மேல் ஒரு கேமரா கிடையாது. ஆனால் அந்த கார்பரேஷன் 10இல் சுற்றி 4 கேமரா இருக்கிறது. அங்கு 4 பியூன் இருக்கிறார்கள். இந்த பியூன் இருக்கும் இடத்துல கேமரா இதற்கு இந்த லஞ்சமாக அதிகாரி இடத்து வந்து லஞ்சத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணதும் சட்டவிரோதமாக உரையாடலுக்கும் நான் ஏன் வீடியோ எடுக்க வேண்டும்? கேமரா இருந்தால் இவர்களை தெரிந்து கொள்ளலாம். அங்கு ஒரு கேமரா கூட கிடையாது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் போர்டு சுற்றி வைத்திருக்கிறார்கள். அது என்ன பலன் அளிக்கிறது? வேறு நீங்கள் ஏதாவது இது சம்பந்தமாக எந்த ஒரு தொழிலை பற்றி கேட்டாலும் நான் தாங்களுக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். மேலும் ஒரு ஃபேக்ட்ரி கண்டிப்பாக எதற்காக அக்ரிமெண்ட் வேண்டுமே நான் கூறிவிட்டேன். ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸில் எதற்காக கட்டாயப்படுத்துகிறேன்னு சொன்னால், ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸில் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ஸோ ஒரு லைசன்ஸ் இல்லாமல் செயல்பட்டால், உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஃபேன்சி ஸ்டோர், அந்த குடமோ அந்த மக்கோ தாங்கள் காலில் விழுந்து கால் ஒடிந்து வராது. அங்கே இழப்பீட்டுக்கு அவசியமே இல்லை. ஃபேக்ட்ரியில் கரண்ட் திருட முடியும், இழப்பீடு கேட்க முடியும். இதற்குத்தான் அந்த என்ஓசியும் அக்ரிமெண்ட்டும் தேவை. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் பேசாமல் தான் வாங்கும் லஞ்சத்தை ஒருவர் வந்து அப்பீல் போக வேண்டும் என்று சொல்கிறார், ஒருவர் சிவில் கேஸ் எழுதுகிறார். உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இந்த குற்றத்தை தலையிட்டு இருவரையும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சாதாரண ஓட்டுநர் கண்டக்டர் டிரைவருக்கு ஒரு ஸ்டாப்பிங் தள்ளி நிறுத்தி விட்டார் என்று பல டிரைவர் கண்டக்டரை இந்த அரசாங்கம் சஸ்பென்ஷன் செய்திருக்கிறது. அது என்ன ஆக்டில் வரும்? வைலேஷன் ஆக்டில் வருகிறது. ஒரு வைலேஷன் என்பது சாதாரண விதிமீறல். இந்த விதிமீறல் வரும் சின்ன குற்றத்திற்கு அவர்கள் கொடுப்பது சஸ்பென்ஷன். லட்சக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்துக்கு வரும் வருவாயை இவர் பாக்கெட்டில் போயிட்டு கொண்டதற்கு வீடியோ ஆதாரம், டாக்குமெண்ட் ஆதாரம் இரண்டும் இருந்துமே இவர்கள் அவரை சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த குற்றவாளிகள் மீண்டும் இந்த குற்றத்தை மேலும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று என் இடத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த லெட்டர் பாருங்கள். ஐயா 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 இந்த தொழிற்சாலையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இரவும் பகலும் ஓட்டுகிறார்கள். அக்கம் பக்கத்தில் இடையூறாக இருக்கிறது. நான் கட்டட உரிமையாளர் என்பதால் என்னிடத்தில் தான் இந்த புகாரை கொடுப்பார்கள் என்று கூறியதுக்கு 9 மாதம் பொறுத்து கார்பரேஷனுக்கு கொடுத்த கடிதம் தடை செய்யப்பட்ட பொருளை என்று மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிட்டு அந்த தடை செய்த பொருளை இரவில் ஓட்டினால் இடையூறாக இருக்கும், அதனை பகலில் ஓட்டிக்கொள்ளலாம் என்று பலகையில் ஓட்டுகிறது கடிதமே கொடுத்துள்ளார்கள். இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு தொழிலை நீங்கள் செய்து கொள்ளாமல் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு காமெடியாக சொல்லப்போனால், நான் கள்ள நோட்டு அடிக்கிறேன் என்று மிஷின் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு எனக்கு லைசன்ஸ் கொடுக்குன்னு கேட்டால் கூட கொடுத்து விடார்கள் போல் இருக்கு. இந்த அளவு கூட்டத்தை சேர்க்கால் உடனடியாக இந்த அரசாங்கம் வருவாயை அவர் எடுத்து சொல்வதை தடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் மீண்டும் இந்த ஆட்சியை வர வேண்டும்.
இந்த ஆட்சியை விரும்புவன், இந்த ஆட்சிக்கு தான் ஓட்டுரிமை இருக்கிறது, போட்டிருக்கேன். எனவே சட்டப்படி நடவடிக்கை அதிகாரி நடவடிக்கை அந்த முதலாவது சட்டப்படி கொடுத்தாலே கடிதம், அந்த கடிதத்தின் படி அந்த தொழிற்சாலையை 1 மணி நேரத்தில் சீல் வைக்க வேண்டும் என்று உத்தரவு போடும்படி கேட்டுக் கொடுக்குறேன். இந்த குற்றத்தை செய்தால் எனக்கு ப்ரொமோஷன் அஃபெக்ட் ஆகும், எனக்கு கன்வெர்ட் IAS கொடுக்க போகிறார் என்று என்னிடத்தில் கூறாது. இல்லை, இப்போது நான் பேசிய அனைத்துமே வீடியோ ஆதாரம் நீங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கொள்ளுங்கள், வீடியோ இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று கோருகிறேன். அமுதா என்ற கலெக்டர் இப்போ தலைமைச் செயலர் இருக்கார். அவர் ஒரு நாள் கிண்டியில் ஒரு மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங் என்னையும் அழைத்தார், நானும் சென்றிருந்தேன். அன்று அவர் கூறுகிறார், அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் நான் கலெக்டர் என்று 10 மணிக்கு தூங்கி விடார்கள் நினைக்கிறார்கள். ராத்திரி 1 மணி 2 மணி 3 மணிக்கு வந்து அந்த செக் போஸ்டில் வந்து பரிசோதித்த அந்த குற்றத்தை நான் தடை செய்வேன் ஒரு கலெக்டர் அந்த ஒரு பெண்மணி கூறுகிறார்கள். இவர் முருகேசன் வருங்கால கன்வெர்ட் கலெக்டர் வருபவர் ஒரே 1 மணி நேரம் அந்த கார்பரேஷனுக்கும் அந்த அலுவலகத்திற்கும் ஒரு 10 நிமிஷம் அதை போய் எவ்வளவு நாள் ப்ரொஃபஷனல்ஸ் கேட்டிருக்காள், என்னை அழைத்து செல்லுங்கள், நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் அமுதா கலெக்டர் எப்படி இருக்கிறார், எப்படி இருந்தார், எப்படி செயல்படுகிறார் என்ற ஒரு சைட்டேஷனாக அதில் எடுத்துக்கொண்டு சட்டப்படி செயல்படுவதற்கு இது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கிறேன். ஏன் அமுதா கலெக்டர், சகாயம் கலெக்டர், ரோகிணி கலெக்டர் இவர்கள் இது போன்று ஒரு கடிதம் எழுதுவார்களா? நான் கையெழுத்து போட்டால் லஞ்சம் வாங்கின மாதிரி ஆகிவிடும், நான் கையெழுத்து போட்டால் நீங்கள் அப்பீல் போகணும்னு சொல்வார். அப்பீலுக்கு அர்த்தம் என்றால் ஒரு வழக்கு போட்டு அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தால் தான் அது அப்பீல். சாதாரண என்போர் கடைநிலை ஊழியன் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறேன். ஆனால் வருங்காலத்தில் கலெக்டராக போவர் கான்ஸ்டியூஷனில் தன்னை தற்காலிக டிஸ்மிஸ் செய்யலாம் என்ற சட்டம் இருந்தும் சிவில் என்றும் கிரிமினல் என்றும் பேசுகிறார். எனவே நன்றி, வணக்கம். நீங்கள் ஊடகத்தில் அனைவரும் இதை விளம்பரம் செய்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை தாங்களால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். சங்கர சுப்பிரமணியம், கே. சங்கர சுப்பிரமணியம்.